ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல மொறு மொறுன்னு ருசியான டேஸ்டியான நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே கிறிஸ்பினஸோடு இருக்கக்கூடிய ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டேஸ்டியான வடை தாங்க பண்ண போகிறோம். இப்போது நம்ம வடை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 1 கப் அளவுக்கு வந்து பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து காலையில் வடை பண்ணுறதுனால முதல் நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா முளைக்கட்டின பருப்பு அப்படின்னா இன்னும் கூட ஹெல்த்தி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முளைக்கட்டின பருப்பில் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முடியாத பட்சத்துக்கு லைட்டாக ஊற வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் வேணும்னா இது கூடயே பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பட் அப்படி பண்ணுறத விட நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த டயத்தில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உப்பு வந்து எல்லா மாவுலேயும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து இப்போது தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கம்மியாக சேர்த்துக்கோங்க, வேணும்னா நம்ம அப்புறமாட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா மையாக அரைச்சிடாதீங்க, அதுக்கு ரொம்பையும் 1-2 அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு குறை அரைச்சிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா முழு பருப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு 4-5 பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வடை சாப்பிடும்போது ஒரு முழு பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து மாவெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிட்டேங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அரிசி மாவு பார்த்தீங்கன்னா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பினஸ்க்காக வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங்க்காக வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வடை தட்டி எண்ணெயில் வந்து போட்டுடலாம். நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வடை தட்டி போட்டுடலாம். நல்லா பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மசால் வடை இருக்குது பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பில் பண்ணுற அந்த வடை டேஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை பயிரில் பண்ண வடைன்றதை நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிரை வந்து அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விரும்பாத கிட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி வடை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து 4 வடை தட்டி எண்ணெயில் வந்து போட்டிருக்கேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வடை தட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 வடை சேர்த்துருந்தேன். 4 வடையும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பச்சை பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பச்சை பருப்பு வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா கமகமன்னு மணக்குது, சூப்பராக இருக்குது. ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த வடை கூட பார்த்திங்கன்னா நல்லா கார சட்னியோ இல்லைனா தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பார் இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ கிறிஸ்பி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கடையில் வாங்குகிற அந்த மசால் வடை டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான பச்சை பயிறு வடை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.